இது நான் இருக்கிற வீடு. இனி இதுதான் உன் வீடு. தராசு கடியில புளிய வச்சு நிறுத்தான ஒரு மளிகை கடைக்காரனை உதச்சி எடுத்துக்கிட்ட இந்த வீட்டை இங்க இருந்து தப்பி போறான்னு நீ முயற்சி பண்ணலாம். ஆனா உன் உயிர் போயிடும். இந்த சேரி பூரா ஏன் சாம்ராஜ்யம், அந்த மனுஷங்கள்லாம் ஏன் சேனை. இங்க மரஞ்செடி காத்துல அசையணும்னாலும் மனுஷங்க தண்ணி குடிக்கணும்னாலும் என் பர்மிஷன் வாங்கணும். இங்க எதுக்கு கொண்டு வந்த சொல்லு. அத கேட்காத. உனக்கும் எனக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? சின்ன பிசினஸ் இருக்கு. என்ன இங்க கொண்டு வர அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உங்க அப்பா. அப்பாவா? யுவர் ஃபாதர். எதுக்கு? உன்னையும் உன் லேபர் லீடர் கோவிந்தையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா என்கிட்ட பிசினஸ் பேசிருக்கான். அவர் பணம் கொடுத்து வைக்கல தின்னுவாரு. திம்பியா? சரி, நான் பணம் தரேன். எனக்கு கோவிந்துக்கு கல்யாணம் பண்றியா? இந்த வார்த்தை உங்க அப்பா சொல்றதுக்கு முந்தி நீ சொல்லிருந்தா இந்நேரம் உங்க ஹனிமூனே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த சான்ஸ் உங்க அப்பன் கெடுத்துட்டான். செய்யற வேலை சரியில்லாத வேலைனாலும் அதை கரெக்டா செய்யறது இந்த ராஜா வழக்கம். இது உனக்கு நியாயம் தானா? அத கேட்காத. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பரோட்டா பாயா தேவை, படுக்கிறதுக்கு மெத்த தேவைன்னு கேளு. விசில் அடிச்சா வந்துடும். ஆனா நீதி நியாயம் பாவம் புண்ணியம் மட்டும் கேட்காத. நம்ம பிசினஸ் இல்ல. கதவு திறந்திருக்கும். ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவாரு. வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்ச ரச ரசா. ராஜா உங்ககிட்ட கொஞ்சம். நானே வரணும்னு இருந்தேன். வேலை ஆயிடுச்சுல. பணம் எங்க? பண விஷயம் இருக்கட்டியா? என் பொண்ணு வீட்டுக்கு வரலையே, என்னாச்சு? செத்து போகலையா? எங்க இருக்கியா? இங்கதான் இருக்கு. கூட்டிக்கிட்டு போறியா? அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே தவிர உன் பொண்ணை கெடுத்துட கூடாதுன்னு சொல்லலையே. அப்படின்னா பயப்படாத. நீ அந்த மாதிரி கைதன்னாலும் நான் அந்த மாதிரி நாய் இல்ல. ராஜா, என் பொண்ணை என் கூட வீட்டுக்கு அனுப்பு. அப்ப மறுபடியும் கோவிந்த் வீட்டுக்கு போயிடும். நீ என்கிட்ட ஒப்படைச்ச காரியம் அறகுறையா நின்னுடும். அது நம்ம பிசினஸ் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே பிரிஞ்சுட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நானே உன் பொண்ணை கொண்டு வந்து உன் நடு வீட்டுல நிறுத்திடுறேன். அதுக்குள்ள காக்கா வாட்டம் கத்துன ரச ரச. ராஜா, உன் மேல நம்பிக்கையோட போறேன். என் வீட்டு மான மரியாதையை நீ பூவுல வச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். மானம் உன்ன மாதிரி பணக்காரங்களை விட என்ன மாதிரி ஏழைங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கும். அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுமா. சொல்றதை கேளுமா. எனக்கு வேண்டாம் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத. நீங்க வெளியில போங்க. வெளியில போங்க. சத்தம்மா வாங்க போலாம். தம்பி. சாப்பிடு. சாப்பிடுமா. மாட்டேன். என் வேலையை காட்டுறேன் பாரு. எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேளுங்க. அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது. அதனால சொல்றேன், அது என்னைக்கு சாப்பிடுதோ அது வரைக்கும் இந்த சேரியில யாரும் ஒரு பருக்க கூட தொடக்கூடாது. பச்சை பிள்ளைங்க கத்தி செத்தாலும் சரி, பாலு கூட கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஏய் குட்டி, நீ ஒண்ணும் சாப்பிடாத. ஏய், எல்லாரும் அவன் பேரை சொல்லி பட்டி கடந்து சாவுங்கடா. எல்லாரும் சாப்பிடாம பட்னியா இருக்காங்கடா. பச்சை பிள்ளைங்களை பார்க்க பரிதாபமா இருக்குடா. எதுக்குமா அனாத பொண்ணாட்ட எப்படி அழுதுகிட்டு இருக்கிற? நம்ம ராசா கெட்டவன் இல்ல. சமயம் வந்தது
உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். கோவிந்த் கிட்ட என்ன பிரிச்சாச்சு, இனி என்ன விட வேண்டியது மயானத்துலதான். உங்க அப்பா தானே பிரிக்க சொன்னா ராசா சொன்னா? எங்க அப்பா கெட்டவர்னு தெரியாத எல்லாரும் அவருக்கு உதவி பண்றதா? அழாதம்மா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க அந்த உதவி செஞ்சா வாழ்நாளெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன் தாத்தா. ராசாவை பத்தி யோசிச்சா இந்த பொண்ணு அழுவுது, பொண்ணை பத்தி யோசிச்சா ராசா உதப்பான். சரி, உன்னை நான் தப்பிக்க வைக்கிறேம்மா. உண்மையாவ தாத்தா? கத்தாத. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குறதாட்டம் அந்த பாயில படுத்துக்கிறேன். நடு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எழுப்பு. யாருக்கும் தெரியாம உன்னை கப்புன்னு சேரியில இருந்து நான் வெளியேற்றுறேன். சரி. தாத்தா, தாத்தா, அப்பா எந்திரி, 12 ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் வந்துருவான். எந்திரி தாத்தா. நமக்கு தெரியாது இந்த சுத்து வட்டாரத்துல காத்து கூட செய்யாது. மரியாதையா என் பேச்ச கேட்டு கப்புன்னு படுத்துக்க. ராங் ரூட்ல போன ரச ரச. ஏய், பெருசா மீசைய முறிக்க சொன்னியே, இது இள மீச. கிளவா உனக்கு கிள மீச, இதுக்கு மீச கூட இல்ல. மரியாதையா போய் கட்டில படுத்துக்கிறியா, இல்ல உன் ஃப்ரெண்ட் பக்கத்துல கட்டிடுவேன். முந்திரி தோட்டத்து மந்தி ஆட்டம். ஏய் போடி. இது கூட இல்ல, படுத்துக்க. எவ்வளவு உயர்ந்தாலும் என் சக தொழிலாளி என்னோட சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் என் லட்சியம். இருக்கலாம். பார்ட்டியில சேர்ந்த இவ்வளவு சீக்கிரத்துல பார்ட்டி செக்ரட்டரி ஆவறது சாமானியமான விஷயம் இல்ல. அதுக்கு காரணம் உங்க உயர்ந்த குணம். நீங்கன்னு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க நினைச்சா எனக்கு இந்த பதவி வேண்டாம். உடனே ராஜினாமா செய்யறேன். என் ரத்தத்தை சிந்தி என் சக தொழிலாளிங்க நிம்மதியா நடக்கக்கூடிய சாலையை போட முடிஞ்சா அதுவே போதும். நீங்க எங்க பார்ட்டியில சேர்ந்தது எங்களுக்கு பெருமையா இருக்கு. வர்றோம். வணக்கங்க. வணக்கங்க. சார், ஆனா ஒண்ணுதான் குறை. உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சுஜாதா நம்மளோட இல்லாம போனது எனக்கு வேதனையா இருக்கு. அந்த ராஜா பலவந்தமா இழுத்துக்கிட்டு போனா சும்மா விடுறதாவது. நீங்க உத்தரவு கொடுங்க, அவனை அழிச்சிட்டு சுஜாதாவை கொண்டு வரோம். யார அழிக்கிறீங்க? நம்ம கைய நாம வெட்டிக்கிறதா? அந்த வேலை என்னால ஆகாதா? இருக்கிறது லேபர் காலனில தான். அவசரப்பட்டா ராஜாவை சுத்தி உள்ள மனுஷங்க பூராவும் கெட்டவங்களாயிடுவாங்க. என் சுஜிக்காக நான் ஹிம்சையோட தான் போராடுவேன். தொழிலாளிகளுக்காக நானும் சுஜியும் பலியா போனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம லட்சியத்துக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது. என் பிரச்சனை என்கிட்டயே விட்டுடுங்க. நீங்க போங்க. ஏ ராசா, பச்சை கிளியை கொண்டாந்து கூண்டுல போட்டு எத்தனை நாள் பலவந்தமா வச்சுக்க போறடா? கூடினா கேளட்டு பயல, இன்னொரு வாட்டி பேசினா பேத்துடுவேன். நம்ம பிசினஸ் முடிஞ்ச அப்புறம் தான் விடுவேன். அவ கிளியானாலும் சரி, புலியானாலும் சரி. நீ என்ன செஞ்சாலும் கோவிந்த் கிட்ட என்ன பிரிக்க முடியாது. ஏன்? நீ செஞ்ச வேலை உனக்கு வெக்கமாவும் அசிங்கமாவும் இல்ல? வாய மூடுறே. என்னடி உங்க 2 பேருக்கும் பெருசா லவ்? இத்தனை நாளா நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்தானா உன்னை சந்திக்கிறதுக்கு? அவனுக்கு தெரியும் இங்க வந்தா கைமா ஆயிடுவான்னு. அவன் ஆம்பளையா? இப்ப சொல்லு, அவனை கண்டா உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு வாந்தி வருது. என்னடா கிழவா? ஆமாடா ராசா. உன் கூட எனக்கு என்ன பேச்சு? வர்ற மே 1ஆம் தேதி எனக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அது நடந்தே ஆகணும். இல்ல நான் தோத்து போனாலும் நீ மட்டும் ஜெயிக்க முடியாது. அட சும்மாருடே. அவனை கட்டி காட்டி போனா ஒண்ணும் மோசம் போயிடாது. வாய மூடு. கல்யாண காட்சி இல்லாம மாடாட்டம் திரியறவன் தானையா நீ? என்ன? எனக்கு கல்யாணம் ஆகாதா? பாரு பாரு, நாளைக்கே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட பேசிக்கிறேன். கிழவா. என்னடா ராசா? இப்பவே பொண்ண பாரு, அடுத்த நிமிஷமே கல்யாணம். பொண்ணோட பேர் என்னவா? பகல் பேரு சந்திரகுமாரி, ராத்திரி பேரு சூரியகுமாரி. பொண்ணோட வயசு என்னவா? 19 தாண்டி 10 வருஷம் ஆச்சுங்க. எத்தனாவது கண்ணாலா? முதல் கண்ணாலப்பா. எத்தனை பேர் பிள்ளைங்க? இன்னும் குளிக்கலப்பா. அப்ப என்ன செய்யறான்? சாராயா வாரா. ஆய் என்ன செய்யுது? அதே தொழில் தான். இன்னும் யோசிக்கிறது என்ன? பையன் எந்திரிச்சு போய் பொண்ணை கிட்ட பாத்துக்கலாம்.
ரசா ரசா. இதோ 90 கொடுத்துட்டு 100 வாங்கி. என்ன மச்சான் இதுக்கெல்லாம் ஒரு கணக்கா இருக்கு, சேர்த்து கொடு. ஏய், நான் வாங்குறவனே தவிர குடுக்கறவன் இல்ல. போனா போதுன்னு கொடுக்க. சரி கொடு. ஏய் ஏய் ரசா ரசா. ஏய் சோதா பசங்களா, நீங்க கள்ளு குடிக்கிறதுக்காக இந்த அலியை எனக்கு கட்ட பாக்குறீங்களா? இனிமே இந்த மாதிரி 9 கொண்டாந்தீங்க கிழிச்சுடுவேன். ரசா ரசா. என்ன மச்சான் ஏதோ வந்துட்டால, என் வீட்டுக்கு வா, ஏய் ரிபேட் குடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். என் வீட்டுல ஒரிஜினல் பொம்பளைங்க இருக்காங்க, நீ போ. டேய் கிளவா. ஒரு நிமிஷம்டா ராசா. அங்க என்னடா ஜல்சா? வாங்க கள்ளுப்பான மாப்பிள்ள சார், உங்களுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சேன். வலுக்கட்டாயமா செஞ்சுக்கிட்டது கல்யாணம் ஆகாது. அது பொம்மலாட்டமா இருக்கலாம், ஒன்னாட்ட குடிச்சிட்டு ஆடுறவங்களுக்கு. அர்ஜுன் கிளாட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ப்ரொப்ரைட்டர். வணக்கம். நான் ஷெரீப், எஸ் காசிம் கானோட பையன் சார். வணக்கம். என் பேரு கல்பனா, நான் ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு. உங்க ஃபேனுங்க தம்பி ஒரு வாரமா அழைச்சிட்டு போச்சுன்னு உயிரை வாங்கிச்சு கூட்டியாந்தேன். உங்க போட்டோவை கத்திரிச்சு புஸ்தகத்துல வச்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. பாருமா, நான் ஒரு சாதாரணமான தொழிலாளி. பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கிறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல. நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படி வெளியில சுத்தினா நல்லா இருக்காது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, நீ அப்படி வெளியில உட்காருமா, கூப்பிடுறேன். சரிங்க. இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல. வெள்ளத்தை சுத்தி எறும்புங்க முக்கிறதுக்கும் விதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க? நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைட் மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். என்ன அந்த தீர்மானம்? உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப பிரைட்டாக போகுது. மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது. பாத்தீங்களா அந்த பெண்ணை? இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பூராவும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கிறது எங்க நம்பிக்கை. ப்ளீஸ், எனக்கு எந்த ஆசையும் இல்ல. என் தொழிலாளிகளுக்காக நான் வாழ்ந்தா போதும். நீங்க போய் லேபர் யூனியன் ஆபீஸ்ல இருங்க, நான் வரேன். சரிங்க. என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை? வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது. வானத்துல இல்லைங்க, இது நடக்கப்படுற உண்மை. அதனால நம்ம பணக்காரவர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும். அது மட்டுமல்ல, தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு. நீங்க எங்களுக்கு பயன்பட்டு அவங்களை எங்க காலடியில கிடக்கிற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டையாக்குறோம். எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம். என்னங்க இது? எதுக்கு என்ன ஒரே அடியா புகழ்ந்து பேசுறீங்க? இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே. சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ ஆக்க போறேன் இல்லையா? இப்ப எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு தொகுதியில எம்எல்ஏ கொலை பண்ணி இடைத்தேர்தல் வச்சு உங்களை எம்எல்ஏ சீட்ல உட்கார வைக்கிறான். நீங்க மட்டும் எங்களுக்கு செய்ய வேண்டியதை மறந்துடாதீங்க. ஹலோ, பாத்தீங்களா? இதான் உங்ககிட்ட நான் லைக் பண்றது. எப்போ உங்களை பத்தி நீங்க குறைச்சலாம் நினைக்கிறீங்க, அடுத்தவங்க உங்க பெருந்தன்மைய எப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஹோம் மினிஸ்டருக்கு நீ ஒரே பொண்ணுல? ஆமா. ஏ ஒண்ணும் இல்ல, இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்கன்னு எனக்கு பிடிக்காது. ஆனா உன் சின்சியரிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. அழகமா சும்மாருமா. என்னம்மா இது சின்ன குழந்தையாட்டம்? என்ன கரையை செய்ய போயிட்ட? என்ன நாங்க மட்டும் வராம போயிருந்தா இந்நேரம் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருக்கும் அந்த பொண்ணு. ஆனாலும் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது நல்லது இல்ல. பாவம், படிச்ச பொண்ணு ரொம்ப வேதனையில இருக்கு. விட்டுடுறா விட்டுடுறா. அவ தூக்கு போட்டுக்கிறாளோ கிணத்துல குதிக்கிறாளோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். வாய திறந்தா பல்ல உடைச்சிடுவேன். சோம்பேறி. ஏய் ராசா, நமக்கு புத்தி இல்லைனாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும். ரெண்டு இல்லாத உன்னாட்ட ஆளு மிருகத்துக்கு சமம். ஆமா, நான் மிருகம்தான். வாங்க. சாவுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு வருத்தப்படுறியா? உன்னை நான் தூக்குல போடுறேன். ஏறு ஏறு. இப்ப சொல்லு, நீ தோத்து போனியா நான் தோத்து போனனா? உன் சாவு செய்தியை யாருக்கு சொல்லணும்? உன்னை பெத்தப்பனக்கா நீ காதலிச்ச சுப்பனக்கா? சொல்லு. நான் செத்துட்டா அந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் சாகிறதுக்கு முந்தி
நான் கோவிந்துக்கு வேண்டியவளா செத்தேன்னு சொன்னா போதும். மனசில்லாத மனுஷன்னாலும் என் மனசுல உள்ள வேதனை அவர்கிட்ட சொல்லுவேன் நம்புறேன். இதை விட வேற எனக்கு எந்த ஆசையும் இல்ல.